இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது சமையல் குறிப்புகள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் அடுப்பை பற்ற வைத்து வாணலை வைக்கவும். வாணல் சூடானதும் எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் பொரித்தவுடன் கடுகை போடவும். கடுகு பொரித்தவுடன் வெங்காயம் போட்டு வதக்கி விடவும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியவுடன் வெங்காயத்தை நன்றாக வதக்கவும். பொன்னிறமாக வதங்கிய பின் பூண்டு கொல்லை போட்டு நன்றாக வதக்கவும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கவும். நன்றாக வதக்கிவிட்டு கத்திரிக்காயை வாணலில் போட்டு வதக்கவும். நன்றாக வதக்கி விடுவோம். பிறகு தக்காளியை ஜாரில் வைத்து நல்லா அரைத்து வாணலில் கொட்டி கிண்டி விடவும். நன்றாக வதக்கிய பின் தேவையான அளவு உப்பு போடவும். உப்பு போட்டு நன்றாக வதக்கி விடவும். பருப்பை அடுப்பில் வைத்து வேகவிட்டு எடுக்கவும். பருப்பு வெந்தவுடன் முருங்கைக்காய், மாங்காய் நன்றாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு பருப்பை நன்றாக கடையவும். நன்றாக மசியும்படி கடைந்து தேவையான அளவு மிளகாய்த்தூள், நன்றாக பருப்பை கடையவும். தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டு தண்ணீர் ஊற்றி கடையவும். வதக்கி வெங்காயம், தக்காளி, காய்களை காலிஃப்ளவர் காய்கறி இதை வறுவல், கிரேவி, பக்கோடா, 65 வடை போன்ற பலவிதமான உணவுகளை தயாரிக்க பயன்படுத்தலாம். கடலை பருப்பு ஊற வைத்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு சேர்த்து தண்ணீர் இடாமல் கரைக்கவும். அரைத்த மாவுடன் பொடியாக நறுக்கிய வெங்காயம், காலிஃப்ளவர், கொத்தமல்லி, உப்பு சேர்த்து பிசையவும். இந்த மாவை வடைகளாக தட்டி புளிச்சக்கீரை என்பது மால்வேசிய குடும்பத்தை சார்ந்த செம்பருத்தி இனத்தை சார்ந்த ஒரு புளிச்சக்கீரை. புளிப்பு சுவையுடைய கீரை ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலம். இது கடையல் மற்றும் ஊறுகாய் செய்ய பரவலாக பயன்படுத்தப்பட்டது.